அரசியல் தான், எலெக்ஷன் சம்மந்தமான ஒரு இது. இப்போ சமீபத்தில் நடக்க போகிற 2024 எலெக்ஷன், 2024 தேர்தல். அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இதில் எந்தெந்த தொகுதி வந்து அதிகமாக வேட்புமனுவை திருப்பி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஈரோடு 16 பேர், கோவை 12, நாகை 10, தென்காசி 11, திருவண்ணாமலை 6, வேலூர் 6. ஓகேவா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் இவ்வளோ பேர் வேட்புமனுவை திருப்பி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் பணம் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. வேட்புமனுவை திருப்பி வாங்கிறதுக்கு மிரட்டியிருக்கலாம், இல்லைன்னா பணமாக கொடுத்துருக்கலாம். இல்லை ஈரோடும் கோவையும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தது இல்லையா, இங்கே பணம் புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும். பணம் நல்லா நிறையா கொடுத்துருப்பானுங்க. இது ரொம்ப முக்கியமான தொகுதி இல்லையா கோவை வர, அங்கேயும் காசு நிறையா கொடுத்துருப்பாங்க. நாகையும் தென்காசியும் வந்து தனி தொகுதி. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி பணப்புழக்கம் நடந்திருக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருவண்ணாமலை, வேலூர் வட மாவட்டம், இங்கேயும் பணப்புழக்கம் அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நாகை பார்த்தீங்கன்னா 10 பேர் வேட்புமனு திருப்பி வாங்கியிருக்காங்க. அதாவது 19 பேர் வேலிட் நாமினேஷன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் வந்து 19. அதில் 10 பேர் திருப்பி மனுவை வாங்கிட்டாங்கன்னா இப்போ 9 பேர் தான் போட்டியே போடுறாங்க. ஓகேவா? 9 பேர் தான் போட்டியே போடுறாங்க. இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா தென்காசியில் பார்த்தீங்கன்னா இதே தான். வேலிட் வந்து பார்த்தீங்கன்னா 26 பேர் போட்டி போட தகுதியாக இருந்தாங்க. 11 பேர் பின்னாடி போயிட்டாங்க. 11 பேர் வந்து மனுவை வாங்கிட்டு போயிட்டாங்க. மொத்தம் 15 பேர் போட்டி போடுறாங்க. இப்போ இது ரெண்டும் ரொம்ப டவுட்டாக இருக்குது. தென்காசி, நாகப்பட்டினம், இது ரெண்டும் சந்தேகமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து மனுவை திருப்பி இது பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. இது கொஞ்சம் நார்மலாக நடந்திருக்கு. வேலூர், திருவண்ணாமலை இதெல்லாம் வந்து விஐபி தொகுதி. வேலூர், கோவையெல்லாம் விஐபி தொகுதி. இதில் வந்து புதிய தமிழகம் கட்சி போட்டியிடுதுன்னு நினைக்கிறேன். ஜான் பாண்டியன் போட்டியிடுறாருன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் சர்ச்சையான தொகுதி இது. ஓகேவா? தென்காசி. நாகை வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில. நாகையில் நிறைய பேர் மனுக்களை திருப்பி வாங்கியிருக்காங்க. நாகையிலையும் ஓரளவு இதெல்லாம் இருக்குது. இந்த அதுவும் ஒரு சர்ச்சையான தொகுதி தான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மனு வாங்கினவங்க எண்ணிக்கை வந்து திருப்பி வித்ட்ரான் மனு திருப்பி வாங்கினவங்க வந்து அதிகமாக இருக்கிற தொகுதிகள் இதெல்லாம். இந்த 6 தொகுதியும் இதில் பணம் வந்து அதிகமாக விளையாண்டுருக்கலாம், இல்லைனா மிரட்டல்கள், ரவுடிசம் அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சும்மா இதை வச்சு கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். மனுக்கள் வாங்கினது, ரிஜெக்ட் ஆனது, இதெல்லாம் வச்சு அப்படியே ஒரு டோட்டலாக ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு கெஸ்ஸில் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த தொகுதிகளை வச்சு அடிப்படை வச்சு அந்த ஜியோகிராஃபிக்கல் சுச்சுவேஷன், ஜியோ பொலிட்டிக்கல் எல்லாத்தையும் வச்சு சொல்கிறேன். மற்ற தொகுதியெல்லாம் விட்டுருங்க. கன்னியாகுமரியெலாம் 0 தான், யாருமே மனுவை திருப்பி வாங்கலை. அதுமாரி மனு திருப்பி வாங்காத தொகுதியும் நிறையா இருக்குது, யாருமே வாங்காத தொகுதியெலாம் இருக்குது. ரிஜெக்ட் ஆனதை விட்டுருங்க, அது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து இது பிரச்சனை. வித்ட்ரான் வந்து அதிகமாக இருந்ததுன்னா பிரச்சனை. இதை நான் வந்து சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். தென் வேறு என்ன, அரசியல் நியூஸே போடல ஒரு 4 நாளாக, 4-5 நாளாகவே போடல. கேட்டாங்க 2-3 பேர். சரி, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா இப்படி இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். டேக் கேர், பை.